வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பிரிக் அப்படின்ற ஜெர்மன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். மர்மமான சுவர்கள் அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட்லேயும் ஒரு கசப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அதனால் ப்ரெசென்ட்டில் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படும். அண்ட் ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு செவுர் இருக்குது. அங்கே மட்டும் இல்லை, இவங்களோட ஜன்னலில் அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட் முழுக்கவே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸிட்லையுமே இந்த மாதிரியான மர்மமான ஒரு செவர் இருக்குது. அந்த செவரை உடைச்சி பார்த்தா உடைக்க முடியல. ஒரு வித்தியாசமான மெட்டீரியலில், ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலில் உருவாக்குன மாதிரி இருக்குது. ஸோ இந்த செவர் எதனால் உருவாச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இதே பிரச்சனை அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மற்ற மக்களுக்குமே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து இதை முறியடிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, இதுலேருந்து கடைசியாக யார் வெளியே போனால் யாருக்கு என்ன ஆகுது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மர்ம சுவர்கள் எப்படி உருவாச்சு அப்படின்ற அந்த சோர்ஸை பற்றி பெருசாக சொல்லாமல், அந்த சுவர்னால் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவங்களோட மனநிலை அதை கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான ஐடியா தான். பட் இருந்தாலும் அந்த சுவர் உருவானதுக்கான அந்த சோர்ஸ், அது ரிலேட்டடான டீட்டெயிலிங் அப்படின்றது இல்லாதது எனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் அப்படின்றத கொடுத்துச்சு. பட் இருந்தாலும் அந்த சர்வைவல் போர்ஷனை எடுத்த விதம் அப்படின்றது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஒருத்தருக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த சண்டை, அந்த சுவரை உடைக்க முயற்சி பண்ணுறது, அந்த சுவரை பார்த்து சுடுறது, அதில் கை விடுறதுன்ற மாதிரி நிறைய காட்சிகள் ரொம்பவே நீட்டாக எடுத்திருந்தாங்க. அண்ட் கடைசியாக யார் சர்வைவ் ஆவா, எப்படி அதுலேருந்து வெளியே போவாங்க அப்படின்ற அந்த போர்ஷனும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் காட்டக்கூடிய அந்த விஷுவல் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் அரௌண்ட் 1 hour 40 minutes டியூரேஷன் தான். ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இன்கம்ப்ளீட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி இது ஒரு டீசென்டான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மைல்டாக லிப்லாக் சீன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.